வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிமெண்ட் டாபிக் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சிமெண்ட்டில் அடுத்த 100 பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த சிமெண்ட்டில் இப்போ நம்ம அடுத்த என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் சிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்டோரேஜ் ஆஃப் சிமெண்ட், ஸோ இப்போ சிமெண்ட் நல்லா மேனுஃபேக்சர் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் நல்ல குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த சிமெண்ட்டை சேஃபாக ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். அதுதான் அடுத்த முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ அந்த ஸ்டெப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஸ்டோரேஜ் ஆஃப் சிமெண்ட். ஸோ இப்போ சிமெண்ட் எப்படிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ்லாம் வந்திருக்கு. இப்படி தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில ஸ்டெப்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஸ்டோரேஜ் ஆஃப் சிமெண்ட். ஸோ இப்போ சிமெண்ட் பார்த்தோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன்னா இது பார்த்தோன்னா அட்மாஸ்பியர்லேருந்து ஈஸியாக அந்த மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த சிமெண்ட்டுக்கு இருக்கிறனால அதை நல்லா கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சப்போஸ் இது மாய்ச்சர் அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஸ்ட்ரக்சரல் ஒர்க்ஸுக்கு இந்த சிமெண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. அது யூஸ்லெஸ்ஸாக ஆகிடும். அந்த சிமெண்ட்டில் மாய்ச்சர் அப்சார்ப்ஷன், அதாவது மாய்ச்சர் கண்டென்ட் எது வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா 1 to 2% வரைக்கும் அந்த மாய்ச்சர் அப்சார்ப்ஷன் இந்த சிமெண்ட்டில் இருந்துச்சுன்னா அது எந்த ஒரு எஃபெக்டிவ் மாற்றாது. அந்த சிமெண்ட்டோட குவாலிட்டி அப்படியே இருக்கும். சப்போஸ் இப்போ இந்த மாய்ச்சர் கெப்பாசிட்டி 5%க்கு மேலே போச்சு அப்படின்னா அப்போ அந்த சிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது யூஸ்லெஸ்ஸான சிமெண்ட்டாக மாறிடும், அதோட குவாலிட்டியும் மாறிடும். ஸோ அதனால் அதோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி 1 to 2% தான் இருக்கணும். அதான் லிமிட்டு. ஸோ இப்போ இந்த சிமெண்ட்டு நம்ம லாங் பீரியடாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அது எப்படி ஸ்டோர் பண்ணிடணும்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு தான் நம்ம இந்த சிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எப்போ லாங் டைமாக நம்ம இந்த சிமெண்ட் தேவை அப்படின்னா அதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு தான் சேவ் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி இந்த சிமெண்ட் பார்த்தோன்னா ஜூட் பேக்கில் 3 மாதத்துக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ ஏன்னா ஜூட் பேக்கில் ஈரப்பதம் இழுத்துரும் அப்படின்றதுக்காக இந்த சிமெண்ட்டை அந்த ஜூட் பேக்கில் வைக்கிறனாலும் அதை 3 மந்த்ஸ்க்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணிடணும். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஸோ சிமெண்ட் பேக்ஸ் எப்படி ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா பைல்ஸாக ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஒரு 10 மூட்டையாக அந்த மாதிரி அடுக்கி வைப்பாங்க. ஒரு மூட்டைக்கு மேலே இன்னொரு மூட்டை அந்த மாதிரி அடுக்கி வைக்கிறதா நம்ம பைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ சிமெண்ட் பேக்ஸை இந்த மாதிரி தான் ஒரு மூட்டைக்கு மேலே இன்னொரு மூட்டைக்கு மேலேன்னு பைல்ஸாக அடுக்கி வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அடுக்கி வைக்கிறதா அந்த சிமெண்ட் பேக்ஸை அப்படி அடுக்கி வைக்கிறதா எக்கனாமிக்கலாக வந்திருக்கும். அப்போ எத்தனை சிமெண்ட் பேக் வரைக்கும் ஒரு பைலில் வைக்கலான்னு பார்த்தோன்னா 10 சிமெண்ட் பேக்ஸ் இந்த மாதிரி ஒரு மூட்டைக்கு மேலே பைல்ஸாக நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த சிமெண்ட் பேக்குக்கும் இந்த பில்டிங்கோட வாலுக்கும் பார்த்தோன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும்னா 60 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஏன்னா வாலை ஒட்டி இந்த சிமெண்ட் பேக்கை வைக்கக்கூடாது. அதுலேருந்து இந்த எக்ஸ்டீரியர் வால்லேருந்து 60 சென்டிமீட்டர் தள்ளி தான் இந்த சிமெண்ட் பேக்ஸ், அதாவது பைல்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். சப்போஸ் இப்போ லாங்காக ரொம்ப நாளைக்கு நம்ம இந்த சிமெண்ட் பேக்கை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த சிமெண்ட் பைல்ஸில் பார்த்தோன்னா டாப்லேயும் பாட்டத்துலேயும் டார்போலின்ஸ் இல்லைனா வாட்டர் ப்ரூஃப் பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஸோ எப்போன்னு பார்த்தோன்னா லாங் பீரியடுக்கு நம்ம இந்த சிமெண்ட் பேக்ஸ் பைல்ஸ்லாம் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டார்பாலின் அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தோன்னா சாதாரண சிமெண்ட்டுக்கே இந்த மாதிரி பாதுகாக்கணும் அப்படின்னா இன்னும் ஃபைனாக கிரைண்டாக இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட்டு பார்த்தோன்னா நிறைய மாய்ச்சர் கண்டென்ட் அப்சர்வ் பண்ணும். ஸோ அதை இன்னும் பத்திரப்படுத்துறது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ப்ரிகாஷன்ஸ் அதுக்கு தேவை. ஸோ அதை ரொம்ப இன்னும் அதிகமான ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த ஃபைனாக கிரைண்டாக இருக்கக்கூடிய சிமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சப்போஸ் இப்போ இந்த சிமெண்ட்டை பார்த்தோன்னா லாங் பீரியடுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்பெஷல் டிசைன் வச்சு ஒரு ஸ்டோரேஜ் ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எப்போன்னு பார்த்தா இந்த ஸ்டோரேஜ் ஷெட்டு எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா அந்த லாங் பீரியடுக்கு இந்த சிமெண்ட் பேக்ஸ் நம்ம தேவைப்படுது அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான டிசைன் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் ஷெட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த ஸ்டோரேஜ் செட்டு அதோட வால்ஸ், ரூஃப், ஃப்ளோர் எல்லாமே எப்படி இருக்கணும்னா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும். அப்படி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டே பண்ணணும் அந்த ஸ்டோரேஜ் செட்டுக்கு. ஸோ அப்போ அந்த ஸ்டோரேஜ் செட்டோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 20 பேக் ஆஃப் சிமெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கியூப் ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ அதை வச்சு அதை கால்குலேட் பண்ணி இந்த ஸ்டோரேஜ் செட்டுக்கு எவ்வளோ சைஸ் தேவை அப்படின்னு சொல்லி இது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதோட ஃப்ளோர் ஏரியா அந்த ஸ்டோரேஜ் செட்டோட ஃப்ளோர் ஏரியா எவ்வளோ இருக்கணும்னா 0.3 மீட்டர் ஸ்கொயரும், அதே மாதிரி அதோட ஹைட் அந்த வேர் ஹவுஸோட ஹைட் 0.18 மீட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும்.
ஸோ இந்த ஒரு பேக்கோட ஒரு சிமெண்ட் பேக்கோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 0.7 மீட்டர் வந்துருக்கும். அதே மாதிரி அதில் வித் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 0.42 மீட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு சிமெண்ட் பேக்கோட வித் அண்ட் லென்த்து வந்து இதுதான். ஸோ சிமெண்ட் பேக் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே கிரவுண்ட் லெவலில் வந்து வச்சுருக்கக்கூடாது. கிரவுண்ட் லெவல்லேருந்து 45 சென்டிமீட்டர் வந்து ரைஸ் பண்ணி தான் வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி இப்போ சைட்டில் வந்து பார்த்தோன்னா சைட்டில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ அந்த சிமெண்ட் பேக்கை வந்து 15 சென்டிமீட்டர் ரைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கணும். எப்போவுமே கிரவுண்ட் லெவலில் வந்து அந்த சிமெண்ட் பேக்கை வந்து வைக்கக்கூடாது. ஸோ அந்த சிமெண்ட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க என்ன ஆகும்னா அந்த சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து வரும். ஸோ அது எப்படி குறையுது அப்படின்றதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பீரியட் ஆஃப் ஸ்டோரேஜ், அதே மாதிரி 28 டேஸ் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி குறைஞ்சிட்டே வந்து வருது அப்படின்னு சொல்லி இந்த டேப்லெட் காலத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷான சிமெண்ட் பேக்காக வந்து இருந்துச்சுன்னா அதில் வந்து 28 டேஸ் ஸ்ட்ரென்த் வந்து 100% 28 டேஸ் ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்குது. இதே 3 மந்த்ஸுக்கு அப்புறம் அந்த சிமெண்ட் பேக்கை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா 80% ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்குது. 6 மந்த்ஸ் கழிச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 70% ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்குது. 12 மந்த்ஸ் கழிச்சு யூஸ் பண்ணோன்னா 60%, 24 மந்த்ஸ் கழிச்சு யூஸ் பண்ணோன்னா 50% தான் வந்து நம்மளுக்கு 28 டேஸ் ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த சிமெண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க அதோட ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வந்து போகும். ஸோ இதுதான் வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் சிமெண்ட். ஸோ இந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் படி தான் நம்ம வந்து இந்த சிமெண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வைக்கணும். ஸோ அப்போ ஸ்டோரேஜ் ஆஃப் சிமெண்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். இப்போ சிமெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத ஒன்று வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட். ஸோ அதில் ஃபஸ்ட் டைப் என்ன பார்த்தோன்னா ஆசிட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட். ஸோ ஆசிட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட் அப்படின்ற இந்த சிமெண்ட்டில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா ஆசிட் ரெசிஸ்டன்ட் அக்ரிகேட்ஸான குவாட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிட்டிவ்ஸான சோடியம் ஃப்ளோசிலிகேட் அப்படின்னு சொல்லி அந்த அடிட்டிவ்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்யூசியஸ் சொல்யூஷனான சோடியம் சிலிகேட் இல்லைனா வந்து சொல்யூபிள் கிளாஸ் இது எல்லாத்தையும் எடுத்து ஒன்றோட ஒன்று வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த சிமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆசிட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஆசிட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அடிட்டிவ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த அடிட்டிவ் பேர் என்னென்னு பார்த்தோன்னா சோடியம் ஃப்ளோசிலிகேட் அப்படின்ற அடிட்டிவ். இந்த அடிட்டிவ் வந்து என்ன ஒர்க் வந்து பண்ணுதுன்னு பார்த்தோன்னா இந்த சொல்யூபிள் கிளாஸுக்கு வந்து ஹார்டனிங் ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சிலரேட் பண்ணி அதிகப்படுத்தி விடுறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த சோடியம் ஃப்ளோசிலிகேட் அப்படின்ற இந்த அடிட்டிவ் தான். அதே மாதிரி இந்த சிமெண்ட்டுக்கு வந்து நல்லா ஆசிட் ரெசிஸ்டண்ட்டாகவும் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கிறது வந்து இன்க்ரீஸ் பண்ண இன்னும் அதிகப்படுத்துறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த சோடியம் ஃப்ளோசிலிகேட்டோட ஒர்க். ஸோ அதனால தான் இந்த அடிட்டிவான சோடியம் ஃப்ளோசிலிகேட்டை நம்ம வந்து இந்த ஆசிட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஆசிட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் தான் வந்து அதிகமாக இந்த சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது நல்லா ஆசிட் ரெசிஸ்டண்ட்டாகவும் ஹீட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கிறனால இந்த கோட்டிங்ஸ் வந்து கொடுக்குறோம் இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில். அதுக்கப்புறம் வேறு என்ன இதில் வந்து ஆட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா 0.5% வந்து லின்சீட் ஆயில் இல்லைனா வந்து 2% வந்து க்ரீசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணுறதுனால இது என்னென்னா இன்னும் வந்து இந்த சிமெண்ட்டுக்கு நல்ல வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகப்படுத்தி வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் இதையும் சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சிமெண்ட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆசிட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சிமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆசிட் ரெசிஸ்டன்ஸ் சிமெண்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கோம். அதுக்கு அடுத்த டைப் என்னென்னு பார்த்தோன்னா போர்ட்லேண்ட் பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் சிமெண்ட். ஸோ இப்போ போர்ட்லேண்ட் பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் சிமெண்ட்டு. ஸோ இந்த ஐஎஸ் கோடும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போலாம் வந்து சிமெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஐஎஸ் கோட்லேருந்தும் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ஐஎஸ் கோடு வந்து கொடுத்துட்டு இது எந்த சிமெண்ட்டுக்குரியது அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த ஐஎஸ் கோடும் வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அப்போ ஐஎஸ் கோடு வந்து பார்த்தோன்னா 455/1989. ஸோ இதுதான் வந்து இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் போர்ட்லேண்ட் பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் சிமெண்ட்டோட ஐஎஸ் கோடு. ஸோ இது வந்து இந்த சிமெண்ட் வந்து எப்படி மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா போர்ட்லேண்ட் சிமெண்ட் கிளிங்கர் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ ஓபிசி சிமெண்ட் கிளிங்கர் வந்து எடுத்துக்கிறாங்க. அதோட என்னெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா கிரானுலேட்டட் ஸ்லாகு, ஜிப்சம் இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஸ்லாக் அப்படின்னு சொல்லி இதில் வந்து நம்ம ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ ஸ்லாக் அப்படின்ற இந்த மெட்டீரியல் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா பிளாஸ்ட் ஃபர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபர்னஸ்லேருந்து தான் இந்த ஸ்லாக் வந்து கிடைக்கிது. அந்த ஸ்லாகை தான் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னா இந்த சிமெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ ஸ்லாக் அப்படின்றது இந்த பிக் அயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அயனை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து பண்ணும் போது இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ்லேருந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் தான் என்னென்னா ஸ்லாக். ஸோ அந்த ஸ்லாகை தான் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னா இந்த சிமெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த ஸ்லாகை வந்து இந்த சிமெண்ட்டில் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்லாகுக்கு வந்து இந்த சிமெண்ட்டுக்கு தேவையான பேசிக் எலமெண்ட்ஸான அலுமினா, லைம், சிலிக்கா எல்லாமே வந்து இருக்கிறனால இந்த ஸ்லாகை நம்ம வந்து இந்த சிமெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த சிமெண்ட் கிளிங்கரோட அதாவது ஓபிசி சிமெண்ட் கிளிங்கரோட இந்த ஸ்லாக் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறோன்னு பார்த்தோன்னா 60 to 65% வந்து ஆட் பண்ணி அதோட ஜிப்சமையும் சேர்த்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி தான் மேனுஃபேக்சர் வந்து இந்த போர்ட்லேண்ட்
பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த சிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எதுக்கு சேமாக இருக்கும்னா ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டுக்கு சேமாக தான் வந்திருக்கும். இதோட ஸ்ட்ரென்த் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இயர்லி டேஸில் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து கம்மியாக தான் வந்திருக்கும். ஆனால் எப்பயும் போல் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து ஓபிசி சிமெண்ட்டுக்கு எப்படி அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்குதோ அதே போல் தான் இதுக்கும் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். பட் ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் இயர்லி டேஸில் இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக தான் வந்திருக்கும். இதே மாதிரி இதுக்கு வந்து க்யூரிங் பீரியட் வந்து அதிகமாக வந்து தேவைப்படும். ஷட்டரிங் பண்ணுற அந்த ஒர்க்குக்கும் அதிகமான டைம் வந்து தேவைப்படும். எக்கனாமிக்கலான சிமெண்ட்டு ரொம்ப வந்து சல்ஃபேட் அட்டாக் ரெசிஸ்டன்ட் வந்து ஹையாக வந்து கொடுக்கும். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் வந்து இந்த ஸ்லாக் சிமெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 225 மீட்டர் ஸ்கொயர் per kg வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஸோ இந்த சிமெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பான்ஷன், ஸோ இந்த சிமெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பான்ஷன், அதாவது லீச் அட்லர் apparatus மூலமாகவும் ஆட்டோக்ளேவ் மெத்தட் மூலமாகவும் இதில் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சிமெண்ட் வந்து எவ்வளோ நடக்குதுன்னு பார்த்தோன்னா லீச் அட்லர் மெத்தட் பார்த்தோன்னா அதில் வந்து எக்ஸ்பான்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 10 mm வந்து இருக்கும். அதே மாதிரி ஆட்டோக்ளேவ் மெத்தடில் வந்து பார்த்தோன்னா அதுக்கு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சிமெண்ட் எவ்வளோ இருக்குன்னா 0.8% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சிமெண்ட் வந்து லோ ஹீட் தான் வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் இதில் வந்து கம்மியாக வந்து இருக்கிறனால இந்த டைப் ஆஃப் சிமெண்ட்டை நம்ம வந்து மாஸ் காங்கிரீட்டிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மாஸ் காங்கிரீட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா டேம் கட்டுறது, ஃபவுண்டேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான இடத்துல இந்த சிமெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ரொம்ப வந்து கம்மியாக வந்து இருக்கும் இந்த போர்ட்லேண்ட் பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் சிமெண்ட்டில். ஸோ அப்போ இதுதான் வந்து போர்ட்லேண்ட் பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் சிமெண்ட்னா வந்து என்ன, அது எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தோம். அடுத்த சிமெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கலர்டு சிமெண்ட். ஸோ கலர்டு சிமெண்ட்டுக்கு அதுக்கு ஐஎஸ் கோடு வந்து பார்த்தோன்னா IS 8042. ஸோ அதான் வந்து இந்த கலர்டு சிமெண்ட்டோட ஐஎஸ் கோடு. ஸோ இந்த கலர்டு சிமெண்ட் வந்து எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டில் ஓபிசி சிமெண்ட்டில் வந்து எதை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா மினரல் பிக்மெண்ட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து இந்த கலர்டு சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த மினரல் பிக்மெண்ட்ஸ் வந்து மினரல் பிக்மெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அது எவ்வளோ அமௌண்ட்டில் வந்து இந்த சிமெண்ட்டில் ஆட் பண்ணணும்னு பார்த்தோன்னா 5 to 10% தான் வந்து இந்த கலரிங் மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து ஆட் பண்ணக்கூடாது. சப்போஸ் அதுக்கு மேலே வந்து 10%க்கு மேலே வந்து இந்த கலரிங் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் 5 to 10% தான் அந்த கலரிங் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ஒவ்வொரு கலரிங் மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு கலர் வந்து கொடுக்கும். ஸோ அப்போ எதெல்லாம் வந்து ஆட் பண்ணால் என்ன மாதிரி கலர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ குரோமியம் ஆக்சைட்னா அதுக்கு என்ன கலர் கிடைக்கும் பார்த்தோன்னா க்ரீன் கலர் வந்து கிடைக்கும். கோபால்ட் ஆக்சைட்னா ப்ளூ கலர், டைட்டானியம் ஆக்சைட்னா ஒயிட் கலர் வந்து கிடைக்கும். அயன் ஆக்சைட்னா ரெட் அண்ட் பிளாக் கலர் வந்து கிடைக்கும். மேங்கனீஸ் ஆக்சைட்னா ப்ரௌன் கலர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்சைடுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த சிமெண்ட் நம்ம எந்த மாதிரியான இடத்துலலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா ஃப்ளோர் ஃபினிஷிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸில், ஆர்டிஃபிஷியல் மார்பிள்ஸில், விண்டோ சில் ஸ்லாப்ஸில், பேனல் ஃபேஸஸில், அதுக்கப்புறம் வந்து ட்ரெட்ஸில், ஸ்டார்கேஸில் வந்து ட்ரெட்ஸ்லாம் வந்து இந்த சிமெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து கலர்டு சிமெண்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து 4வது டைப் என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸ்பாண்டிங் சிமெண்ட். ஸோ எக்ஸ்பாண்டிங் சிமெண்ட்னா வந்து என்ன, அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸ்பாண்டிங் சிமெண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இந்த சிமெண்ட்டில் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஓபிசி சிமெண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க, ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. அதோட வேறு என்னெல்லாம் வந்து ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா எக்ஸ்பாண்டிங் மீடியமான சல்ஃபோ அலுமினேட் அப்படின்ற இந்த எக்ஸ்பாண்டிங் மீடியம் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெபிளைசிங் ஏஜென்ட் வந்து இந்த ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டோட வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா இந்த எக்ஸ்பாண்டிங் சிமெண்ட் வந்து அதில் தான் அப்படி தான் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறாங்க. ஸோ எல்லா சிமெண்ட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா எல்லா சிமெண்ட்டுமே பொதுவாக ஷ்ரிங்கேஜ் தான் வந்து கொடுக்கும். பட் ஆனால் இந்த எக்ஸ்பாண்டிங் சிமெண்ட் என்ன பண்ணு பார்த்தோன்னா இந்த சிமெண்ட் மட்டும்தான் எக்ஸ்பாண்ட் தான் ஆகும். மற்ற ரிமைனிங் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா சிமெண்ட்டுமே ஷ்ரிங்கேஜ் வந்து நடக்கும். ஸோ இந்த சிமெண்ட் நம்ம என்ன மாதிரியான இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா வாட்டர் ரிட்டைனிங் ஸ்ட்ரக்சர்ஸில் அந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது வாட்டர் ரிட்டைனிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கட்டுறோன்னா அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேமேஜ் ஆன காங்கிரீட் சர்ஃபேஸ்லாம் வந்து இருக்குன்னா அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த சிமெண்ட் நம்ம வந்து எக்ஸ்பாண்டிங் சிமெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இடத்துல இந்த எக்ஸ்பாண்டிங் சிமெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து எக்ஸ்பாண்டிங் சிமெண்ட். அதுக்கடுத்து சிமெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஹை அலுமினா சிமெண்ட். ஸோ ஹை அலுமினா சிமெண்ட்டோட ஐஎஸ் கோட் என்னென்னு பார்த்தோன்னா IS 6452 1989. ஸோ இதான் வந்து இந்த ஹை அலுமினா சிமெண்ட்டோட ஐஎஸ் கோடு. ஸோ இந்த சிமெண்ட் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு போர்ட்லேண்ட் சிமெண்ட் வந்து கிடையவே கிடையாது. ஸோ போர்ட்லேண்ட் இது வந்து மற்ற எல்லாமே நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து போர்ட்லேண்ட் சிமெண்ட். பட் ஆனால் இது வந்து ஹை அலுமினா சிமெண்ட் மட்டும் வந்து போர்ட்லேண்ட் சிமெண்ட் வந்து கிடையாது. ஸோ இது வந்து போர்ட்லேண்ட் சிமெண்ட்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. இது தனியாக தான் வந்து இதுக்கு தனியாக இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் இந்த ஹை அலுமினா சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த சிமெண்ட் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த 40% பாக்சைட் எடுத்துக்கிறாங்க, 40% லைம், 15% அயன் ஆக்சைடு வந்து எடுத்துக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து அது வந்து கிளிங்கர்ஸாக வந்து மாறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த சிமெண்ட் தான் எதுன்னு பார்த்தோன்னா ஹை அலுமினா சிமெண்ட்டு.
இது ஓபிசி இதில் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த பக்சைட் வந்து பார்த்தோன்னா இது வந்து அலுமினியம் ஓரு. ஸோ இதில் வந்து இந்த அலுமினா கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோன்னா டோட்டல் அலுமினா கண்டென்ட் வந்து 32% கீழே வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த அலுமினா டு லைம் அந்த ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்கணும்னா 0.85 to 1.3 அப்படின்றது ரேஷியோவில் தான் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து ட்ரைகால்சியம் அலுமினேட் வந்து இந்த சிமெண்ட்டில் வந்து கிடையாது. இது நல்லா குட் சல்ஃபேட் ரெசிஸ்டன்ட் சிமெண்ட்டாக வந்துருக்கும். ஸோ இந்த சிமெண்ட்டில் வந்து இனிஷியல் செட்டிங் டைம் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 3 hours 30 minutes இருந்திருக்கும். ஃபைனல் செட்டிங் டைம் வந்து 5 hours. ஸோ இந்த சிமெண்ட் வந்து நல்லா ஹை டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து இருக்குது. ஸோ இந்த சிமெண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆஃப் எவல்யூஷன் வந்து பார்த்தோன்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து அதிகமாக வந்துருக்கும். ஏன்னா செட்டிங் ஆகும்போது இந்த சிமெண்ட் வந்து செட்டிங் ஆகும்போது ஹீட் ஆஃப் எவல்யூஷன் அதிகமாக வந்து நடக்குது. ஃப்ராஸ்ட்னால இது வந்து அஃபெக்ட் ஆகாது. நல்லா ஃப்ராஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக வந்துருக்கும். அதே மாதிரி கெமிக்கல் அட்டாக் ரெசிஸ்டண்ட்டாகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சிமெண்ட் வந்து எப்படி இருக்கும் பார்த்தோன்னா ஆசிட் ரெசிஸ்டண்ட்டாக வந்துருக்கும். நல்ல அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கும். ஷார்ட் டயத்தில் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷனும் அதிகமாக வந்திருக்கும். ஸோ இந்த சிமெண்ட் நல்லா காஸ்ட்லியான சிமெண்ட்டாக வந்திருக்கும். இதோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தோன்னா 1 day ஸ்ட்ரென்த் ஒரு நாள் கழிச்சு அதோட ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தோன்னா 30 Nm/mm² வந்து கிடைக்கும். அதே மாதிரி 3 days ஸ்ட்ரென்த் வந்து 35 Nm/mm² வந்து இருக்கும். ஸோ இந்த சிமெண்ட்டில் எக்ஸ்பான்ஷன் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 5 mm தான் வந்துருக்கணும். இந்த சிமெண்ட் நம்ம வந்து ஹீட் எவல்யூஷன் அதிகமாக இருக்கனால மாஸ் காங்கிரீட்டிங் ஒர்க்ஸில் வந்து இது வந்து யூஸ் பண்ண முடியாது. வேறு எங்கே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ரிஃப்ராக்டரி காங்கிரீட் ஒர்க்ஸில், அதாவது இண்டஸ்ட்ரீஸில் ப்ரீகாஸ்டிங் ஒர்க்ஸ்லாம் வந்து ரிஃப்ராக்டரி காங்கிரீட்டாக வந்து இந்த சிமெண்ட்டில் காங்கிரீட் ஒர்க்ஸில் இந்த சிமெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் சி வாட்டரில் அண்டர் வாட்டர்லாம் வந்து ஒர்க்குக்கு இது வந்து சூட்டபுளாக வந்திருக்கும். ஸோ வேறு எங்கே யூஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தோன்னா இப்போ டெம்பரேச்சர் வந்து 18 degree Celsius மேலே பிளேசஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரியான இடத்துல இந்த சிமெண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து ஹை அலுமினா சிமெண்ட். இந்த ஹை அலுமினா சிமெண்ட் அப்படியே வந்து ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்திருக்கும். ஸோ இது வந்து தனியாக இதோட மேனுஃபேக்சரிங் இன்க்ரீடியன்ஸே வந்து தனியாக வந்திருக்கும். இதில் வந்து ஓபிசி சிமெண்ட்டே வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதான் வந்து ஹை அலுமினா சிமெண்ட். அதுக்கு அடுத்த சிமெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஹைட்ரோஃபோபிக் சிமெண்ட். ஸோ ஹைட்ரோஃபோபிக் சிமெண்ட்டோட ஐஎஸ் கோட் என்னென்னு பார்த்தோன்னா 8043. ஸோ இந்த ஹைட்ரோஃபோபிக் சிமெண்ட்டை நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா வாட்டர் ரிப்பலண்ட் சிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த சிமெண்ட் வந்து எப்படி வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஸோ இந்த சிமெண்ட்டில் அட்மிக்சர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த சிமெண்ட் கிரெயின்ஸ் வந்து சீக்கிரமாக வெட் ஆகிறத வந்து குறைக்கிறதுக்கு இது காரணமே எதுன்னு பார்த்தோன்னா இந்த சிமெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அட்மிக்சர்னால தான் இந்த சிமெண்ட் கிரெயின்ஸ் வந்து சீக்கிரமாக வெட் ஆகிறது வந்து குறையுது. அப்போ என்ன மாதிரியான ஹைட்ரோஃபோபிக் அட்மிக்சர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த சிமெண்ட்டில் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அசிடால், நாப்தைன் சோப், ஆக்சிடைஸ்டு பெட்ரோலட்டம், ஸ்டியரிக் ஆசிட், போரிக் ஆசிட் இது எல்லாத்தையும் எதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோன்னு பார்த்தோன்னா ஓபிசி சிமெண்ட்டோட வந்து மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து தான் நம்ம வந்து இந்த சிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறோம். அட்மிக்சர் எல்லாத்தையும் எவ்வளோ பர்சன்டேஜில் எடுத்துக்கிறோன்னு பார்த்தோன்னா 0.1 to 0.5% அந்த ரேஞ்சில் தான் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் அந்த அட்மிக்சர் எல்லாத்தையும் வந்து இந்த சிமெண்ட்டோட ஆட் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்தோன்னா இந்த சிமெண்ட் கிரெயின்ஸில் ஒரு தின் ஃபில்ம் மாதிரி வந்து அதோட மேலே வந்து ஃபார்ம் பண்ணிடும். இதோட இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக தான் வந்திருக்கும். பட் ஆனால் அதோட 28 days ஸ்ட்ரென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா ஓபிசி சிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சிமெண்ட் நல்லா வந்து ஃப்ராஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக வந்திருக்கும். அதே மாதிரி நல்லா வாட்டர் இம்பர்மியபிலிட்டியாக வாட்டர் வந்து உள்ளே, ஏன்னா இது வாட்டர் ரிப்பலண்ட் சிமெண்ட் தானே, ஸோ அதனால் வாட்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ளே என்ட்ராகாமல் நல்லா இம்பர்மியபிலிட்டியாகவும் இந்த சிமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சிமெண்ட்டில் ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 350 m²/kg வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சிமெண்ட்டை வேறு எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா பேஸ்மெண்ட்டில், அதே மாதிரி வாட்டர் டைட் காங்கிரீட் ஒர்க்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து ஹைட்ரோஃபோபிக் சிமெண்ட் ஆர் வாட்டர் ரிப்பலண்ட் சிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சிமெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா லோ ஹீட் சிமெண்ட். ஸோ அப்போ அந்த லோ ஹீட் சிமெண்ட்டுக்கு ஐஎஸ் கோடு என்னென்னு பார்த்தோன்னா 12600. ஸோ அதான் வந்து இந்த லோ ஹீட் சிமெண்ட்டோட ஐஎஸ் கோடு. ஸோ இந்த சிமெண்ட் வந்து எப்படி மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த சிமெண்ட்டில் ட்ரைகால்சியம் அலுமினேட் C3A கண்டென்ட்டையும் ட்ரைகால்சியம் சிலிகேட் C3S கண்டென்ட்டையும் லோவர் பர்சன்டேஜில் வந்து எடுத்துக்கிறாங்க. டைகால்சியம் சிலிகேட் C2S கண்டென்ட்டை வந்து ஹையர் பர்சன்டேஜில் வந்து எடுத்துக்குவாங்க இந்த லோ ஹீட் சிமெண்ட்டில். ஸோ இந்த சிமெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னா 7 days வந்து 272 Joule/gram ஆர் 665 calories/gram. ஸோ அவ்வளோதான் வந்துருக்கணும் 7 daysக்கு. அதுக்கு மேலே வந்து இந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி 28 daysக்கு ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னா 314 Joule/gram ஆர் 75 calorie/gram. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த 28 daysக்கு ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து லிபரேட் ஆகணும். ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்துருக்கணும். இந்த சிமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது 7 daysக்கு இவ்வளோ ஹீட் வந்து லிபரேட் ஆகணும். அதே மாதிரி 28 daysக்கு இவ்வளோ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து லிபரேட் ஆகிருக்கணும். ஸோ இந்த சிமெண்ட் வந்து பார்த்தோன்னா அதோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் கம்மியாக தான் வந்திருக்கும். பட் ஆனால் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் வந்து சேமாக தான் வந்திருக்கும் ஓபிசி சிமெண்ட் மாதிரி.
ஸோ இந்த சிமெண்ட்டோட ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தோன்னா 3200 cm²/g. ஸோ இதில் இனிஷியல் செட்டிங் டைம் வந்து 1 hour இல்லாட்டி 60 minutes, ஃபைனல் செட்டிங் டைம் வந்து 10 hours. ஸோ இதில் பார்த்தோன்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கும். இந்த எக்ஸ்பென்ஷன் வேல்யூ சொல்லிச்சாட்டில் மெத்தட் மூலமாக அதுக்கு எக்ஸ்பென்ஷன் வந்து எவ்வளோ இருக்கணும்னா அந்த சிமெண்ட்டுக்கு வந்து 10 mm வந்திருக்கணும். அதே மாதிரி ஆட்டோக்ளேவ் மெத்தட் பேஸ் பண்ணப்போ அதுக்கு எக்ஸ்பென்ஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.8% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இந்த சிமெண்ட்டில் வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கம்மியாக வந்திருக்கனால இதை வந்து மாஸ் காங்கிரீட்டிங் ஒர்க்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் டேம்ஸில், லார்ஜ் ராஃப்ட், ஃபவுண்டேஷன், ரீட்டைனிங் வால்ஸ்லாம் இந்த சிமெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து லோ ஹீட் சிமெண்ட். லோ ஹீட் சிமெண்ட் வந்து எப்படி மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறாங்க, அதுக்கு என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து சிமெண்ட் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அதே மாதிரி சிமெண்ட்டோட டைப்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம வந்து இந்த சிமெண்ட்டோட ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.